Welcome to great students. இப்போ நம்ம question number 6 பார்க்கலாம் exercise 2.4 ல find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n is first subdivision real, second subdivision purely imaginary. questionல பாருங்க least value of ன்னு கேக்குறாங்க. அப்படினா என்ன அர்த்தம்? அப்ப நிறைய வேல்யூக்கு அது ரியல் அண்ட் இமேஜினரி ஆகுதுன்னு அர்த்தம். அதுல லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கொஞ்சம் தியரட்டிக்கல் இருக்கு. தியரட்டிக்கலான முடிவு இல்லாம இது மறுபடியும் ரியல் இமேஜினரி ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின்லேயே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை காமிச்சு அதுல லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்ட அந்த டோன் வந்து இட் டேக்ஸ் ப்ரெசன்டேஷன். நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணாதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டா பண்ண மாதிரி இருக்கும். சரியா? பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எந்தெந்த வேல்யூஸ்க்கெல்லாம் இது வந்து பியூர்லி ரியலா இருக்க போது பியூர்லி இமேஜினரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? த லீஸ்ட் வேல்யூ வந்து என்ன வேல்யூ அப்படின்னு எழுதிடும். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? லெட் z ஈக்குவல் டு ரூட் 3 பிளஸ் ஐன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணு என்ன நடக்கும். சரியா? z ஈக்குவல் ரூட் 3 பிளஸ் ஐ வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். w ஈக்குவல் டு ரூட் 3 மைனஸ் ஐன்னு வச்சுக்கோ. அது z பார். சரியா? z பார் தான் அது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? wன்னு வச்சுக்கோம். இல்ல z பார்னு கூட வச்சுக்கோமே. இதுல என்ன இருக்கு? இது z ஆ இருக்கட்டும், அது z பாரா இருக்கட்டும். கான்ஜுகேட் வேல்யூ எழுதிக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவை z பவர் 1, z பவர் 2, z பவர் 3 இப்படி தான் நமக்கு வேணும். பண்ணிட்டே இருப்போம் பாருங்க. இது z பவர் 1. சரியா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? z ஸ்கொயர் பண்ண போறேன். z ஸ்கொயர்ங்கிறது என்ன? z பவர் 1 into z பவர் 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்க போகுது பாருங்க. ரூட் 3 பிளஸ் ஐ இன்ட்டு root 3 plus I. சரியா? இப்போ a plus b whole square formula கூட ஸ்ட்ரைட்டா போடலாம். a plus b whole square formula போட்டா என்ன வரும் பாருங்க ஆன்சர். This is root 3 whole square plus 2ab. 2ab என்ன? 2 into root 3 into I plus b square I square. சரியா? இப்போ இது என்ன 3 ஆயிடும். இது I square ஒரு -1. 3 minus 1 என்ன 2. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது பாருங்க. 2 வரும். 2 plus 2 root 3i. சரியா? 2 plus 2 root 3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. எனக்கு வந்து z வந்து root 3 plus i. கரெக்ட்டா? அப்போ z பார் வந்து root 3 minus i. இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரது நான் முயற்சி பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறேன். 2 ஃபர்ஸ்ட் எடுக்குமா? இங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 எடுத்தா என்ன பாருங்க. 1 plus root 3i இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? 2 எடுத்தா 1 plus root 3i இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம i காமனா எடுப்போம். ஏன்னா இந்த ரெண்டு ரிப்பீட்டட் பேட்டர்ன் வரும் பாருங்க. ரூட் 3 பிளஸ் ஐ ரூட் 3 மைனஸ் ஐ கான்ஜுகேட் திரும்ப ஸ்கொயர் பண்ணும்போது கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். அப்பதான் பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக நான் ஐயை காமனா எடுக்க போறேன். எடுத்தா என்ன பாருங்க. 2i பிராக்கெட்ல என்ன இருக்கும்? 1/i பிளஸ் ரூட் 3. சரியா? ஐயை காமனா எடுத்தா டிவைட் பண்ணுவோம். ஐயால இங்க டிவைட் பண்ணுவது ரூட் 3 ஆயிடுச்சு. இது 1/i நிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஐயால மல்டிப்ளை பண்ண போறேன். எதுக்கு? டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்றதுக்கு. இது i ஸ்கொயர் ஆயிடும். i ஸ்கொயர்ங்கிறது -1. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு பாருங்க. 2i into -i plus root 3. சரியா? -i plus root 3 என்ன வந்திருக்கு பாருங்க. z பார் வந்துருச்சா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன் இத. This can be written as z square equal to 2i into z bar. சரியா? 2i into z bar. இப்போ நமக்கு z இருக்கு, z பார் இருக்கு. நம்ம z into z பார் என்ன வருதுன்னு பாப்போம். z into z bar equal to root 3 plus I into root 3 minus I. சரியா? a plus b into a minus b. இது என்ன ஒரு எப்பவுமே a square plus b square. a square plus b square என்ன? root 3 whole square plus 1 square. ஆன்சர் என்ன? 3 plus 1 4. சரியா? z bar ஓட வேல்யூ 4. போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம்? பேட்டர்ன் தான் அப்சர்வ் பண்ணுவோம். கடகடன் பண்ணிடலாம் பாருங்க. z பார் z பார் z ஸ்கொயர். இதுக்கு மேல பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க. நான் z கியூப் பண்ண போறேன். z கியூப்ங்கிறது என்ன? ஆக்சுவலி z ஸ்கொயர் இன்டு z ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம. என்னது? 2i இன்டு z பார். இந்த இன்டு z போடுங்க. z பார் இன்டு z ஆர் z இன்டு z பார் ரெண்டு ஒண்ணுதான். z பார் இன்டு z ஆர் z பார் இன்டு z ஆர் z இன்டு z பார் ரெண்டுமே 4 தான் வேல்யூ. அப்போ இங்க என்ன போடலாம் நம்ம? 4 போட்டுருமா? that is 2i into 4. answer is 8i. சரியா? z கியூப் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம z பவர் 4 பண்ணும். z பவர் 4ங்கிறது என்ன? z கியூப் into z. சரியா? z கியூப் வேல்யூ 8i. அப்ப என்ன வரும்? 8i into z.
அப்ப 8i zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இதுல காம்ப்ளெக்ஸ் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கும். இதுலயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கும். இங்கேயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கா? இதுல ஒன்லி என்ன இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குது, பியூர்லி இமேஜினரி. சரியா? அந்த பேட்டர்ன் ஆஃப் இங்கே என்ன மறுபடியும் இதுல ரியல் இமேஜினரி ரெண்டுமே இருக்கும். z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 8i ஆல பண்ணனும், அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்க போகுது. அடுத்து என்ன z பவர் 5 பண்ணுவோம். z பவர் 5 என்ன z பவர் 4 into z. சரியா? z பவர் 4 into z என்ன ஆக போகுது பாருங்க. z பவர் 4 into z பவர் 4 into z பவர் 4 என்ன ஆக்சுவலி 8i into z. சரியா? இப்போ இது என்ன ஆக போகுது 8i into z ஸ்கொயர். 8i into z ஸ்கொயர். z ஸ்கொயரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 2i into z பார். அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா, 8i into 2i into z பார். சரியா? 2i into z பார். இப்போ இது என்ன ஆகும் 16 into i ஸ்கொயர் ஆகும். அப்ப என்ன ஆகும் -16 z பார். சரியா? -16 z பார். அடுத்து நம்ம வேணா இதை 2 to the பவர்னு கூட நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரலாம் அடுத்து. ஏன்னா இந்த பவர்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது நமக்கு தெரியும். அந்த மாதிரி 2 பவர் நம்ம மெயின்டைன் பண்ணுச்சுன்னா இது என்ன பாருங்க 2 பவர் 3i. சரியா? இது என்ன 2 பவர் 3i into z. இங்க என்ன வரப்போகுது 2 பவர் 4 -2 பவர் 4 into z பார். -2 பவர் 4 into z பார். சரியா? அடுத்த வேல்யூ என்ன பண்ணலாம், z பவர் 6 என்ன எடுக்க பாருங்க, that is z பவர் 5 into z பண்ணுவோம். z பவர் 5 இங்க இருக்கு, that is -2 to the 4 into z பார். இங்க என்ன z ஓட வேல்யூ என்ன, இது வந்து z பவர் 5 வேல்யூ, இந்த z மல்டிப்ளை பண்ண போறேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க z பார் into z என்னது 4 நமக்கு தெரியும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா, -2 பவர் 4 into 4. அப்ப என்ன -2 to the power 6. இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, பியூர்லி ரியல் பார்ட் வந்துருச்சா. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு பியூர்லி இமேஜினரி z கியூப். z பவர் 6 என்ன பியூர்லி ரியல் பார்ட் வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம ஜெனரலைஸ் பண்ணுவோம். ஆன்சர் வந்த மாதிரி இருந்தாலும் ஜெனரலைஸ் பண்ணி ஆன்சர் போடணும். எப்படி ஜெனரலைஸ் பண்ணது, அடுத்து எப்போ இந்த பியூர்லி ரியல் அடுத்து பியூர்லி இமேஜினரி வருங்க சொல்லிட்டு ஆன்சர் எழுதிடலாம். சரியா? சேமா வரும் பாருங்க. இப்போ z பவர் 7 வேணும் வைங்க, z பவர் 6 into z போடுவோம். z பவர் 6 என்ன -2 பவர் 6 equal to -2 to the power 6 z. அடுத்து z பவர் 8 போடுவோம். z to the power 8 நான z பவர் 7 into z. z பவர் என்ன -2 பவர் 6 z into z. சரியா? z பவர் z வந்தாச்சு. இப்போ z into z ஸ்கொயர். z ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, 2i into z பார். அப்ப என்ன 2 to the power 6 into 2i into z பார். அப்ப என்ன ஆகும் 2 power 7 into i இங்க என்ன 2 power 7 2 power 6 into z ரெண்டுமே z தானே, z ஸ்கொயர் ஆச்சு. z ஸ்கொயரை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. அப்ப என்னது 2 to the power 7 into i into மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இருக்கு, மைனஸ் into 2 power 7 i into z பார் இருக்கட்டும். I into z பார். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுது பாருங்க, z பவர் 9 நமக்கு தேவையான ஸ்டெப் என்னது, z பவர் 8 into z பவர் 8 என்ன -2 பவர் 7 into i into z பார். கரெக்ட் தானே? இப்போ இது z into z. இப்போ என்ன பாருங்க z into z பார் என்ன 4 அந்த வேல்யூ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன -2 பவர் 7 -2 to the power 7 into i into 4. சரியா? இப்போ 2 பவர் 9 ஆயிடுமா, this is equal to -2 to the power 9 என்னது i. இது என்னது பியூர்லி என்னது இமேஜினரி. அப்போ z கியூப்க்கு இமேஜினரி வந்தது, z கியூப்க்கு இமேஜினரி வந்தது. அடுத்து z பவர் 9 க்கு பியூர்லி இமேஜினரி வருது. சரியா? அடுத்து இங்க z பவர் 6 க்கு பியூர்லி ரியல் வந்தது. அடுத்து z பவர் 12 க்கு பியூர்லி ரியல் வரும் பாருங்க. அப்ப என்ன சொல்லலாம், z பவர் 10 என்ன z பவர் 9 into z என்ன -2 பவர் 9 i into z. சரியா? z அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப ஆன்சர் அப்படியே எழுதிக்குவோம், -2 பவர் 9 i into z. அப்போ z பவர் 11 பண்ணுவோம். z பவர் 11 z பவர் 11 என்ன வரும், z பவர் 10 into z பவர் 10 -2 பவர் 9 i into z இந்த z. அப்ப z ஸ்கொயர் ஆயிடுச்சு. z ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனே 2i z பார். அப்ப என்ன -2 பவர் 9i into 2i z பார். சரியா? இப்போ என்ன ஆகும் 2 பவர் 10 ஆயிடுமா, 2 பவர் 10 ஆயிடுது, i ஸ்கொயர் ஆயிடும். கரெக்ட்டா? அப்போ என்ன இருக்கு -2 பவர் 10 into i ஸ்கொயர் z பார். இப்போ i ஸ்கொயர் -1 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது, this is equal to 2 power 10 into z பார். சரியா? அடுத்து
2 power 11 முடிச்சிட்டோமா அடுத்து 2 power 12 2 power 12 என்ன நடக்கும் 2 power 12 பாருங்க z power 11 into z power 11 ஓட வேல்யூ நம்ம இருக்கு 2 power 10 into z bar இருக்கா that is 2 power 10 into z bar into z இப்போ z into z bar என்ன நமக்கு தெரியும் என்னது 4 அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன 2 to the power 10 into 2 square that is 2 to the power 12 so exact வந்துருச்சா இது ஒரு 4 2 power 12 2 power z power 12 இது என்ன z power 12 z power 12 வந்து 2 power 12 z power 6 என்னங்க -2 power 6 அப்ப இதுல இருந்து நம்ம பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிடலாமா therefore என்ன எழுதுவோம் therefore √3 plus I the whole power n is first real part என்ன is real for n equal to எப்போ n க்கு 6 12 18 அந்த மாதிரி போடும்போதெல்லாம் ரியல் வேல்யூ வரும் பட் ஆப்போசிட் சைன் திரும்ப வரும் அத பத்தி பிரச்சனை இல்ல n equal to 6 12 18 dot 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 சரியா therefore least positive value of n therefore least positive value of n equal to 6 for which √3 plus I whole power n is real for which √3 plus I whole power n is real சரி அடுத்து என்ன பண்ணலாம் imaginary purely imaginary எங்க வரும் பாருங்க √3 plus I the whole power n is purely imaginary for எப்பலாம் imaginary ஆகும் பாருங்க 3 க்கு imaginary அப்புறம் எங்க ஆகும் பாருங்க 9 க்கு imaginary ஆகும் அப்ப 3 9 6 ஆட் பண்ணி போட வேண்டியதான் for 3, 9, அப்புறம் என்ன 6 ஆட் பண்ணா 15 க்கு அப்புறம் 21 இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்குமே என்னது purely imaginary அப்ப ஆன்சர் என்ன least positive value of n equal to 3 for which it is purely imaginary சரியா least positive value of n equal to 3 for which √3 plus I whole power n is purely imaginary சரியா முடிச்சிட்டோமா சோ இந்த சம் வந்து ஈஸி தான் கொஞ்சம் இது ஒரு 2-3 தடவை பண்ணி பாத்தீங்க உங்களுக்கு ஈஸியா இது ரொம்ப கஷ்டமா தெரியாது பேட்டர்னைஸ் பண்றது கடகடன்னு தெரியும் இதுல பாருங்க நான் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கேன் மத்ததெல்லாம் ஏன் கன்சிடரேஷன் எடுக்கல இப்போ zங்கிறது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் சேர்ந்திருக்கு z ஸ்கொயர்லயும் என்ன z பாரை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் என்ன ஆகும் பாருங்க z பாருங்கிறது தான் 2i into √3 minus I இதுல கண்டிப்பா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கும் இப்போ இது z cube purely imaginary ஆயிடுச்சு இங்க வாங்க இது 2 cube I into z அப்ப என்ன வர போகுது 2 cube I into z என்ன √3 plus I இப்போ இது உள்ள போனாலும் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கும் சரியா அதே மாதிரி z power 5 ல என்ன இதுல பாருங்க z பாரை சப்ஸ்டிட்யூட் பண்ணா மறுபடியும் அந்த √3 minus I போடினா ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டுமே இருக்கும் இதுல purely real அதே மாதிரி தான் எல்லா ஸ்டெப்லயும் பாருங்க the 6 3 6 9 12 தவிர மத்த எல்லாமே என்னது ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டு பார்ட்டுமே இருக்கும் இதுதான் இருக்கும் z equal to 3 n equal to 3 க்கு n equal to 6 க்கு மட்டும் தான் என்ன இருக்கும் purely imaginary அதுக்கு என்ன purely real ப்ரூவ் பண்ணிட்டோமா क्वेश्चन இப்படி பண்ணா ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கும் ஜஸ்ட் நம்ம இதோட ப்ரூவ் பண்ணி நிறுத்திட்டோம் வைங்க இதோட நிறுத்துறோம் வைங்க n equal to 6 போட்டு கண்டிப்பா இதுக்கு purely real இதுக்கு purely imaginary கரெக்ட் தான் ஆன்சர் தப்புன்னு சொல்ல முடியாது ஏனா இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்னே அவங்க தெளிவா கேக்குறாங்க அப்போ 1 2 3 தான் லீஸ்ட் வேல்யூ கரெக்ட் தான் லீஸ்ட் வேல்யூ 3 க்கு ரீச் ஆயிச்சு 6 க்கு ரீச் ஆயிச்சு ஆன்சர் பண்ணிடலாம் பண்ண கூடாதுன்னு இல்ல பட் இந்த டோன் வந்து லீஸ்ட் வேல்யூ ஆஃப்னு கேக்கும்போது அப்ப நிறைய வேல்யூல இருக்குன்னு காட்டிட்டு பண்ணனா கொஞ்சம் தியரட்டிக்கல் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும் சரியா சோ இதோட முடிச்சிட்டு நான் ஸ்ட்ரைட்டா இத எழுதி ஆன்சர் பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க கண்டிப்பா இத எழுதுனீங்கனா இன்னும் தியரட்டிக்கல் பார்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக இது மட்டும் எழுதுனா மார்க் போட மாட்டாங்கல கண்டிப்பா போடுவாங்க இதுவரை முடிச்சி இத எழுதுனீங்கனா கண்டிப்பா மார்க் போடுவாங்க சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சீங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching the video